வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். தமிழகம், மேற்கு வங்கம், அசாம், கேரளம் மாநிலங்களிலும் புதுச்சேரியிலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. நடந்து முடிந்த தேர்தலில் தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. புதிய சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களுடன் திரு விஜய் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்திப்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் மொத்தமுள்ள 234 சட்டசபை உறுப்பினர்களில் தாவேகா 100 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதால் பிற கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்கான பணிகளில் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஈடுபட்டுள்ளார். தமது கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான திரு புசி ஆனந்த், திரு செங்கோட்டையன், திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோருடன் அவர் ஆலோசனை நடத்தினார். தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவித்து திரு விஜய் சமூக வலைதள பதிவில் பதிவிட்டுள்ளார். அதில் எக்காலத்திலும் நிகழவே நிகழாது என்றிருந்த மாற்றத்திற்கான அரசியல் வெற்றியை நிகழ்த்தி காட்டிய தமிழ்நாட்டு மக்களாகிய என் சொந்தங்களுக்கு என் வாழ்நாள் நன்றியை காணிக்கை ஆக்குகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் தான் போட்டியிட்ட சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு நேரில் சென்று மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். மேற்கு வங்க தேர்தலில் தோல்வி அடைந்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகப் போவதில்லை என்று தமது பதவி விலகல் கடிதத்தை ஆளுநரிடம் அளிக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்கான பாரதிய ஜனதா கட்சியின் பார்வையாளராக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நியமிக்கப்பட்டுள்ளார். கேரளத்தில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்காக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இன்று இரவு புதுடெல்லியில் 7:30 மணிக்கு துவங்கும் ISL கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி சென்னை அணியை எதிர்கொள்கிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.